இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு போயிருக்காரு. புதுச்சேரியில் இவ்வளவு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத புதுச்சேரி மக்களே பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தர்பூசணிக்காயெல்லாம் தூக்கி வந்துட்டு வண்டிகளை தூக்கி போட்டாங்க. குறிப்பாக வந்து ஒருத்தர் கண்ணாடி போடுறாரு, கரெக்டாக கேட்ச் பண்ணி கண்ணாடியை போட்டு காட்டி அப்படி திரும்புறதா இருக்கட்டும். நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் புதைக்கிறதுக்கு முன்னால் இடம் கேட்கிற அப்போ வந்து எடப்பாடி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு திருப்பி கேட்கிறாரு. ஏங்க, கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி சம்பாரிச்சு சொத்து சேர்த்த நான் எங்க, கல்லறையில் வந்து உங்க அப்பா எங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓஜி ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டாலின் அவர்களே உண்மையை மறைக்க முடியாது. என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. திரும்ப அவர்கள் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து எம்பியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு காட்டுமன்னார் கோயில்ல நான் வந்து சட்டமன்ற வேட்பாளராக நிக்க போறேன் அப்படின்றாரு. ஒரு 15 நாள் ஒரு 10 நாள் எனக்கு தெரிஞ்சு அந்த கேப்ல தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஜோதிமணி அப்படின்றவருக்கு வந்து நான் அதை விட்டு கொடுத்துட்டு நான் வந்து வரல, நான் வந்து போட்டியிடல அப்படிங்கிறார். இது எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரியல. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 ஒவ்வொரு நாளும் பரபரப்பான கட்டத்தை எட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பயங்கர வைரலாகி போயிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு போயிருக்காரு. புதுச்சேரியில் இவ்வளவு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத புதுச்சேரி மக்களே பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டம், மக்கள் வரவேற்பை தாண்டி எல்லாத்தையும் தூக்கி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தர்பூசணிக்காயெல்லாம் தூக்கி வந்துட்டு வண்டிகளை தூக்கி போட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவரோட ஆட்டிடியூடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்த மாதிரி வந்து விஜய் அவர்களை பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக வந்து ஒருத்தர் கண்ணாடி தூக்கிட்டு போடுறாரு, கரெக்டாக கேட்ச் பண்ணி கண்ணாடியை போட்டு காட்டி அப்படி திரும்புறதா இருக்கட்டும், நியூஸ் சேனல்ஸ் அதை எலிவேட் பண்ணி காட்டியதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து புதுச்சேரி போயிருக்கும்போது ரேஷன் கடையை பற்றி விஜய் அவர்கள் பேசியிருந்தார் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரேஷன் கடைகள் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கா, இங்கே புதுச்சேரியிலேருந்து ரேஷன் கடையே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப தவறுங்க, அப்படி ஒரு விஷயமே நடக்கலைங்கன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் விஜய் மேலே வச்சுருந்தாங்க. அதுக்கு பதிலளிக்கிற விதமாக வந்து விகடன்.comல அதற்கான தெளிவான விளக்கத்தையே போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விமர்சனத்துக்குமே வந்து விஜய் அவர்கள் பதில் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் பிளான் பண்ணது வந்துட்டு 4 இடத்துக்கு போகலான்றத மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் வந்து ஒரு 2-3 இடங்கள் எக்ஸ்ட்ரா போகலான்ற ஐடியாவும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 10 மணிலேருந்து அவங்களுக்கு ஒரு சர்டைன் டைம் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து அவரால் போக முடியலை அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சது. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பல இடங்களில் சும்மா வந்துட்டு எப்பயும் போல் பேசுவார் இல்லையா, தயவு செஞ்சு உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் தம்பிக்கு, உங்கள் பிள்ளைக்கு, விஜயான எனக்கு வந்து உங்கள் வாக்குகளை போடுங்கன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாரு. அது கூட வந்து அந்த பகுதி மக்கள் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேசுவார்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் விஜய் வெளியே வருவாரா, பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்ற இடத்த தாண்டி இன்னைக்கு நிறைய இடங்களில் ரோட் ஷோவாகவே விஜயை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு மரக்காணத்தில் இருந்து அப்படி என்ட்ரி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். அதை தாண்டியும் மக்கள் வந்து வழிநடுக வந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்ததா இருக்கட்டும், அந்த இடத்துல இருந்தக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து அவருக்கு கொடுத்ததா இருக்கட்டும். மொத்தங்கள்லாம் ஒரு பொண்ணு வந்து ஒரு முருகன் சிலையை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அமைஞ்சதான்னு தெரியல, பின்னாடி ஒரு பெரிய முருகன் சிலை வந்து அது மாதிரி ஒரு உருவம் வந்து பின்னாடி இருக்குது. அந்த பேனருக்கு நடுவில் வந்து விஜய் அவர்கள் வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக தாவேக்காவுக்கு போயிட்டுருக்கு. இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்குன்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து விஜய் அவர்கள் அவருடைய பிரமாண பத்திரத்தை மீண்டும் ஒரு முறை கொடுத்துருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா 404 கோடி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தார், இப்போ 410 கோடி அப்படிங்கிறாரு. என்ன காரணம் கேட்டால் அவர் வச்சுக்கால பிரச்சார வாகனம் அது வந்து 6 கோடி ரூபாய், நான் அதையும் வந்து சேர்த்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விமர்சனமாக வைக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி ஒன்று சொல்கிறாரு, இப்போ ஒன்று சொல்கிறாரு, அதில் 52 வயசு போட்டார், இதில் 51 போடுறாரு. ஏன் வந்து விஜய் அவர்கள் மாற்றி பண்ணுறாரு? அதே மாதிரி பெரம்பூரில் பண்ணும்போது அவர் மேலே வழக்குகளே இல்லைன்றாரு, அதே திருச்சி கிழக்கில் பண்ணும்போது 2 வழக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன் மாறி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஏன் வந்து சொத்துக்களை மாற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இவராவது என்கிட்ட இவ்வளோ 6 கோடி ரூபாய் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இந்த வாகனமும் இருக்குது, இதையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறதுக்கூட ரீசன் என்ன அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் என்னைக்காவது லாக் பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியும், ஸோ அதனால் நான் கொஞ்சம் முன்கூட்டியே இந்த வேலையை பார்த்துடுறேன்
அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு விஜய் அவர்கள் இதையும் வந்து சேர்த்து சொல்லிடுறாரு. ஆனால் இன்னைக்கு விஜய்கிட்ட நானூற்றி பத்தி கோடி தான் இருக்கா, அவர்கிட்ட வேற சொத்தே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது அவர் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு, எல்லா விஷயங்களும் விஜய் அவர்கள் ஓப்பனாக வந்து பிரமாண பத்திரத்தில் சொல்லிட்டார். நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் திமுகவில் மு.க. ஸ்டாலினை விட்டுருங்க, உதயநிதி ஸ்டாலினை கூட விட்டுருங்களேன், மற்ற அமைச்சர்கள், மற்ற அதிமுகவர்கள், மற்ற வேட்பாளர்கள், ஏன் குஷ்பு சுந்தர்சி எடுத்துக்கலாமே, எல்லாருமே அவங்களுடைய பிரமாண பத்திரத்தில் உண்மையை தான் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அவங்கள அந்த பிரமாண பத்திரத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது கையிருப்பில் வெறும் வந்து 20,000 ரூபாய் தான் இருக்கான், பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிரமாண பத்திரம் அப்படிங்கிறது முடிந்த அளவுக்கு அவங்க வந்து கரெக்டாக சுருக்கமாக சொல்கிறது தான் வந்து சொல்லணும். ஆனால் அதையும் தாண்டி அதில் வந்துட்டு நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன், என்கிட்ட காரே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகவும் யதார்த்தமாகவும் தான் இருக்கும். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் வந்துட்டு இந்த பழைய ஓஜி ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே போட்டியை வந்துட்டு விஜய் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இந்த டிவிகே டிஎம்கே போட்டி அப்படின்னு மாற்றி விட்டார். ஆனால் வந்து இந்த ஓஜி ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்குது. டிஎம்கே ஒன்று சொன்னால் ஏடிஎம்கே ஒரு பதில் சொல்லும், ஏடிஎம்கே ஒன்று சொன்னால் டிஎம்கே பதில் சொல்லும். அந்த இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய தந்தை நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் புதைக்கிறதுக்கு முன்னால் இடம் கேட்குற, அப்போ வந்து எடப்பாடி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சுட்டு கண்ணீர் விட்டு ரொம்ப மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னார். அப்படி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி வந்து உங்கள் அப்பாவுக்கு இடம் தரல நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு காலத்தில் எம்ஜிஆரோட மனைவியான ஜானகி அம்மா வந்து இறந்து போனாங்க, அவங்க சில ஆண்டுகள் வந்துட்டு முதலமைச்சராக இருந்தாங்க, அவங்களுக்கு பின்னால புதைக்க இடம் கேட்ட போது நீங்கள் கொடுக்கல. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவர்கள் வந்துட்டு இறந்த போது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது இறக்கல அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் இடம் கொடுக்கல அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. இதை தாண்டி வந்துட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுவார்னு எதிர்பார்க்கவே இல்லையன்ற மாதிரி தொடர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஸ் கம்பேக்னுவாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கடந்த 2021 சட்டமன்றத்தில் பரப்புரையில் பார்த்தீங்கன்னா, ராசா ஒரு அளவுக்கு மேலே வந்து எடப்பாடியை பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு நல்ல குடும்பத்தில் நல்ல அம்மாவுக்கு பிறந்த, நல்ல சுகப்பிரசவத்தில் பிறந்த ஸ்டாலினுக்கும் ஒரு தவறான ஒரு விஷயம் சொல்லி ஒரு குறப்பிரசவத்தில் பிறந்த எடப்பாடிக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருப்பார். அது அந்த சமயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி அநாகரிகத்தின் உச்சமாக இருந்துச்சு. அதுக்கு எடப்பாடி அவர்கள் அவரோட பரப்புரையில் அவர் எதிர்த்து கூட எதுவுமே சொல்லலை, வேறு எதுவும் தப்பாக கூட எதுவுமே சொல்லலை. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி என்னை வந்து பேசுகிறாங்க, தாய்மார்கள் இருக்கீங்க, உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் தாயை பற்றி பேசுகிறான்னு சொல்லி ரொம்பவே கலங்கி போயிடுவார். அதாவது எடப்பாடி பழனிசாமி பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவர் முதல்வராக வந்து உட்கார்றாரு. அப்படின்னும் போது அவரோட பேக்ரவுண்டை வச்சு விவசாய குடும்பம், அவர் வந்து ஒரு பின்புலம் வந்து பெருசாக அவருடைய அறிவு அதெல்லாம் வந்து கொச்சப்படுத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தாயும் கொச்சப்படுத்தி அன்னைக்கு பேசியிருந்தாங்க இல்லையா, அதான் கர்மா விடாதுன்னுவாங்கல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி கம்பேக் கொடுத்த மாதிரி இப்போ ஒரு திருப்பி கேட்குறாரு, ஏங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி சம்பாரிச்சு சொத்து சேர்த்த நான் எங்க, கல்லறையில் வந்து உங்கள் அப்பா எங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொன்று இந்த கர்மான்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று சொல்கிறோன்னா அது திரும்ப நமக்கே வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராசாவோட ஒரு ஆடியோ வந்து பயங்கரமாக வெளியில் லீக் ஆகி போயிட்டுருக்கு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி அவர்கள் வந்துட்டு அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க அப்பா வீட்டு சரியில் வச்சுருந்தார் மு.க. ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் கனிமொழியை வந்துட்டு அங்கே எம்பியாக தான் வச்சுருக்கிறாங்க, இங்கே வந்துட்டு மாநில தேர்தலெலாம் கொண்டு வர மாட்டாங்க, ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்காக ஒரு திட்டம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார்ல. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோடைய அம்மா வந்து அவர் பேசியிருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வாயாலேயே அவங்க குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் ஆகிருக்குன்னு அவர் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதும் வந்து பார்க்குறோம். இதில் என்னென்னா, இப்போ ராசா வந்து சொல்கிறாரு, இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் வந்துட்டு நான் பேசவே இல்லை, அது வெட்டி ஒட்டியிருக்காங்க, அது கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அது நான் இல்லைன்னு அவர் சொல்லலை. மேபி நான் பேசியிருக்கலாம், பட் ஆனால் அதில் கொஞ்சம் எடிட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆடியோவில் தெளிவாக அவர் கோவப்படுறது உச்சம் எல்லாமே தெரியுது. ஸோ இதை வந்து மேற்கொண்டு வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும், அதில் என்ன சொல்லியிருக்காரு, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அவர் தான் பேசியிருக்காரா இல்லையான்றதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே முதல்வராக்குறதுக்காக தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ ராசாவோட ஆடியோ பார்க்கும்போதே
கிட்டத்தட்ட அதுக்கான மூவ்மெண்ட் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு தான் கொண்டு போதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா திரும்ப அவர்கள் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து எம்பியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு காட்டுமன்னார் கோயில்ல நான் வந்து சட்டமன்ற வேட்பாளராக நிக்க போறேன் அப்படின்றாரு. ஒரு 15 நாள் ஒரு 10 நாள் எனக்கு தெரிஞ்சு அந்த கேப்ல தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஜோதிமணி அப்படின்றவருக்கு வந்து நான் அதை விட்டு கொடுத்துட்டு நான் வந்து வரல, நான் வந்து போட்டியிடலை அப்படிங்கிறார். ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணாக மாறிட்டே இருக்கார்? ஆக்சுவலி அவர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா, மாநிலத்திலையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்ற இடத்துக்காக தான் வந்து அவர் பேசியிருந்தார். சரி, அப்போ வந்து மாநிலத்துக்கு கவனம் செலுத்தணும்னு சொல்லும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா, விசிக கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கரைஞ்சு போயிட்டு இருக்குங்கிறத அவர் வாயிலே ஒத்துக்கிறாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எஃப்இ லைவ்ல வந்துட்டு தொங்கு சட்டமன்றம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுருந்தாரு. ஆனால் வந்து நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலைங்க, அப்படிலாம் கிடையாதுங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு பின்னாடி யார் தான் இருக்கா? ஏன்னா இப்போ நீ விசிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலு சானவாஸ் வந்து என்ன பண்ணாருங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இப்போ விசிகா கட்சியில் தான் இருக்காங்களா, இல்லை திமுகவில் இருந்துக்கிட்டு விசிகாவுக்குள்ள இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருக்கே அது புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம டெல்லின்னு சொல்லி அங்கேயே இருந்தோம் அப்படின்னா மாநிலத்தில் கட்சியவே காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற இடத்துக்கு வந்துடும். அதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு சட்டமன்ற ஒரு வேட்பாளராக மாறிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம வாய்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு. ஆனால் இன்னொரு சைடு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆகணுன்ற ஆசை வந்து முக.ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. அப்படின்னும் போது ஒரு பக்கம் கனிமொழியும் வந்துடக்கூடாது. ஒருவேளை விசிகால இவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ திருமாவளவன் உள்ளே வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அப்போ பெரிய கூட்டம் இருக்கும்போது என்னன்னா அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்து உருவாயிடும். ஸோ அவரோட வாய்ஸ் அதிகமாகிடும். அப்படி ஆகும்போது பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு ஏதாவது நெருக்கடி வந்துருமோ, அதுக்காக திமுக தான் அழுத்தம் கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் திருமாவளவர்கள் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாரு. சரி, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறவர் ஒருத்தர் விட்டு கொடுத்தேன்னு சொன்னார் இல்லையா, ஜோதிமணின்னு ஒருத்தருக்கு, அவரை போய் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னும் போது அவரும் சொல்கிறார், நான் வந்து ஒரு காங்கிரஸ் வேட்பாளருங்க, காங்கிரஸ்க்கு எனக்கு வந்து அவர் விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவர் ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது, நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுகவில் இப்போ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அவர் விசிகாவுக்கு கொடுத்த தொகுதி வந்துட்டு 8. இப்போ அதை இந்த 1 போச்சு அப்படின்னா 7 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இவ்வளோ ஆண்டுகளாக கூடவே இருந்த ஒரு திருமாவளவர்கள் வந்து இவ்வளோ காலமாக வந்துட்டு அவங்க கூடவே இருக்காரு, அவங்க கூடவே வந்துட்டு பயணிக்கிறாரு. ஆனால் வந்து அவருக்கு வந்து இப்போ 7 தொகுதி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 8 தொகுதியிலையுமே இது பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற தொகுதியில் அவரை வந்து மாற்றிட்டு இல்லை நான் வந்து வரலன்னு சொல்கிறாரு அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறேனே தெரியல. ஆனால் கண்டிப்பாக விசிகா தொண்டர்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது உண்மையிலே தன்னிச்சையாக அவர் தான் செயல்படுறாரா, இல்லை யாரும் அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் திருமாவை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அந்த விசுவாசத்தை கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு. இதை தாண்டி இப்போ நிறைய இடங்களில் ஓட்டு கேட்க போகும்போது அவங்க பொறுப்புலேயே இருந்தாலுமே, அவங்க வந்து ஒரு பதவியிலே இருந்தாலுமே இன்னைக்கு மக்கள் வந்து கேள்வி கேட்டு துரத்துற ஒரு நிலைமை வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் என்ன பண்றாரு, தொகுதியில போய் ஓட்டு கேட்கறதுக்காக போறாரு. அங்க இருக்க பெண்கள் என்ன பண்றாங்களோ ஒரு முற்றுகையிட்டு வாகனத்தை நகர விடாம, எதுக்காக இங்க வந்தீங்க, எதுக்கு வரீங்க, இப்போ ஏன் இப்படி பண்றீங்க, நீங்களாம் வந்து நீங்கள் ஓட்டு கேட்க வேணாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா மக்கள் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது சார், ஏதாவது எங்களுக்கு பண்ணியிருக்கீங்களா, ஒரு தண்ணி ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, எங்களுக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ கோரிக்கை வச்சோம், அதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஈவன் தான் அமைச்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா திமுகவில் இந்த தொகுதி ஒதுக்கீடு சொன்னோம் இல்லையா, அது இன்னும் வந்து தீர்ந்த பாடு இல்லை. நிறைய இடங்கள்ல எங்களுக்கு கட்சியே வேணான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கி போகிறது தான் பார்க்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட தான் சேர்ந்து வருது. நிறைய புதிய வேட்பாளர்களுக்கு அவங்க அது அறிமுகமே கிடையாது, வேட்பாளர் யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய இடங்களில் சீட்டு கொடுத்தா என்ன ஆகுறாங்க அப்படின்னா கடுப்பாயிடுறாங்க. அந்த மக்களே கடுப்பாகி என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வேட்பாளரை மாற்றி கொடுங்க அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு போயிடுறாங்க. குறிப்பாக கூட இப்போ பார்த்தோம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு அவர் இப்போ தான் அதிமுகவும் திமுக வந்துருக்காரு, வந்தோன்னே சீட்டை கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய செயலாளருக்கே அது பிடிக்காம அவர் போஸ்ட்டில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் மனோஜ் பாண்டியன் போடும்போது இவர் போய் பெயிண்ட் டப்பா எட்டி உதைக்கிறாரு. அதை எப்படி நீ வந்து இங்கே உதயசூரியனை போடுவேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு அங்கே கலவரமாக போயிட்டுருக்கு. இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியை பற்றியும் பேசியாகணும். மேட்டுப்பாளையம் தொகுதி
தொகுதியில் வந்துட்டு நிறைய சொன்னாங்க, இந்த போட்டி அந்த போட்டி இப்படி இருக்கு அப்படி இருக்குலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அதிமுகல இருந்து வந்துட்டு ஓகே சின்ராஸை வந்து நிப்பாட்டுறாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு கவிதா கல்யாணசுந்தரம் அப்படின்றவங்க நிப்பாட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் இப்போ போட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக ஒருத்தர் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் யாருன்னு கேட்டால் அவர் வந்து டிஆர் சண்முக சுந்தரம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 2456 வாக்குகள் தான் வித்தியாசம். அதாவது இத்தனை ஆண்டுகளாக அதிமுக கோட்டையாக இருந்த இடம் வந்து மேட்டுப்பாளையம். அந்த இடத்துல ஒரு திமுக வேட்பாளர் இவ்வளவு அதிக வாக்குகள் எடுத்ததே பெரிய சாதனையாக அந்த பகுதி மக்கள் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது 2456 வாக்குகள் தான் வந்து வித்தியாசம். அதெல்லாம் என்ன பண்ணலாம், இறங்கி வேலை செய்வோம், நமக்கு தான் சீட்டு, நமக்கு தான் வந்து திமுகவில் சீட்டு கொடுக்க போகிறோம், நம்ம தான் வின் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவர் அந்த பகுதி மக்கள்கிட்ட பயங்கரமாக இறங்கி வேலை செய்கிறாரு. எல்லாம் வேலை செஞ்சு எல்லாம் போயிட்டுருக்கு. இடத்துல பார்த்தா சீட்டை வந்து கவிதா கல்யாணம் வந்து கொடுத்துட்றாங்க. இவருக்கு ஒரே ஷாக்கு, என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா உங்கள் சீட்டு கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சொல்ல போனால் எல்லாருக்கும் விரக்தி இருக்கும் இல்லையா, இவ்வளோ காசு செலவு பண்ணி வேலை பார்த்துருக்கோம், மக்களுக்காக உழைச்சிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணி நம்ம திமுக கண்டு கூட இல்லையே, நம்ம எதுக்கு திமுக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திமுக விட்டு எனக்கு வேணாம், பொறுப்பு வேணாம், உன் கட்சி வேணாம்னு சொல்லி அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து நான் சுயேட்சையாக நிற்கிறேன், மக்களை நம்பி நான் சுயேட்சையாக நிற்கிறேன், இங்கே இருக்க மக்கள் எனக்கு ஓட்டு போடுவான்ற நம்பிக்கை எனக்கு வந்து 100% இருக்குன்னு சொல்லி அவர் சுயேட்சையாக கிளம்பிட்டார். இப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த தொகுதிக்காக வேலை பார்த்தவங்களை விட்டுட்டு மற்றவங்களை விட்டு என்ன திமுக ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போது களத்தில் அதிமுக வேற வந்து திருப்பி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திமுக வந்து இந்த இடத்துல நிற்கும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே எடப்பாடி அங்கே வந்துட்டு அங்கேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீ என்ன வேணாலும் பேசு, நான் சொல்கிறேன் பதில் அப்படின்ற அந்த ஓஜி ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இப்போ வந்திருக்குது. இருந்தாலும் எடப்பாடி அவர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரியும் அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு மடக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. பட் என்ன பேசினாலும் அங்கேருந்து பதில் வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த ஆர் ஆசாவோட ஆடியோவில் 2G ஸ்பெக்ட்ரம் பற்றின ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கு தான் கொடுத்தேன் அப்படின்றது. ஸோ ஒரு காலத்தில் அந்த 2G ஸ்பெக்ட்ரம்ன்ற அந்த வழக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை தேர்தல் ஏற்படுத்துச்சுன்றதை பார்த்தோம். அது திரும்ப வந்து தோண்ட ஆரம்பித்து அதில் ஏதாவது குற்ற பின்னணிகள் வழக்குகள் அப்படின்ற மாதிரிலாம் போச்சுன்னா அது வந்து வழக்காக வர வேண்டாம். ஏன்னா அதில் வந்து முடிச்சு வச்சுட்டாங்க, அந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கே முடிஞ்சு போச்சு. இல்லைனாலும் அந்த டாக் இருக்கும் இல்லையா, அந்த டாக் வந்து மக்கள் மனசில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. விஜய் ஒரு பக்கம் பயங்கரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு, போராடம் ஃபுல்லாக பயங்கரமான கூட்டமும் இருக்குது. ஸோ இந்த வாட்டி தேர்தலை இப்படி தான் முடிய போகுது, இதான் நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி நெக் டு நெக்காக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகவோட ஸ்ட்ராட்டஜி செம்மையாக போயிட்டுருக்கா, இல்லை வந்து அதிமுக அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை டிவிகே வந்து இந்த ஓட்டுகளை பிரிப்பாங்களா? இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்கள் அரியலூரில் கொட்டுது மழை, அந்த மழையில் நின்று வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருக்க சில மக்கள் வந்து அங்கேருந்து நகரவே இல்லை, நிறைய பேர் அங்கேயே உட்காந்து பிரச்சாரத்தை கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து சீமானோட கூட்டம் எல்லாத்துலேயுமே நடக்கும், பட் அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து ப்ரிடிக்ஷனே பண்ண முடியல. எல்லாருக்கும் கூட்டம் வருது, எல்லாரும் வந்து நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்ற மாதிரி எல்லா வேட்பாளர்கள்ட்டையும் சொல்கிறாங்க. ஸோ முடிவு ஏப்ரல் 23 அன்னைக்கு அவங்க அழுத்த போகிற பத்தானில் தான் இருக்குது. அதை தாண்டி வந்து மே 4ஆம் தேதி யார் நம்மளை ஆள போகிறாங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.